பயம் எனும் உணர்வு மனிதரின் இதயத்தை ஆட்கொள்ளும். மனிதருக்கு ஆஸ்தி அழிந்து விடுமோ என்ற பயம், அவமானம் குறித்த பயம், தனிமைப்படுவோமோ என்ற பயம். ஆகையால் பயத்தில் மூழ்குவது மனிதருக்கு சகஜமான செயலாகிறது. ஆனால் பயம் எனும் உணர்வு எதை கொண்டு உருவாகிறதோ, துக்கமும் அதன் மூலம்தான் உருப்பெறுகிறது என்று உணர்ந்துள்ளீர்களா? தவறு. அது அடிப்படையில் உண்மையல்ல. மனிதனின் அனுபவத்தை கொண்டு கூறுகிறேன். பயத்தை ஒருவன் வெல்வதனால் எதிர்கால துக்கத்தை வென்றுவிட முடியாது. ஆனால் பயம் வரவிருக்கும் துக்கத்தினை அறிவுறுத்தும் கற்பனை மட்டுமே. ஆராய்ந்து பார்த்தால் இரண்டிற்கும் எச்சம்பந்தமும் இருக்காது. இந்த உண்மையை உணர்ந்த பிறகும், பய உணர்வு கற்பனை மட்டும்தான் என்று அறிந்த பிறகும், அந்த உணர்விலிருந்து விடுபட்டு பயமற்று வாழ்வது சாத்தியமான ஒன்றா? சிந்தித்து செயலாற்றுங்கள். நிகழும் நிகழ்வானது ஒருவருக்கு அநியாயமாக தோன்றினால் அது அம்மனிதரின் மனதை பெருமளவு பாதிக்கும். அகிலமே அம்மனிதருக்கு ஜென்ம விரோதியாக தோன்றும். அநியாயத்தின் பாதிப்பு எந்த அளவு பெருகுகிறதோ, ஒரு மனிதருடைய மனமும் அதே அளவு விரோதம் கொள்கிறது. நடந்த கொடும் நிகழ்விற்கு மனமானது நியாயம் வேண்டும். அவ்வேண்டுதல் தவறில்லை. அகிலத்தில் நிகழும் அநியாயங்கள் அனைத்திற்கும் பலனானது கிடைக்க வேண்டும். நியாயமானது பிறக்க வேண்டும். ஆனால் நியாயம் என்பதன் பொருள் என்ன? நியாயத்தின் அர்த்தம் என்ன? அநியாயம் செய்பவன் மனதில் இரக்கம் பிறக்க வேண்டும். அதை அனுபவிப்பவன் நடவடிக்கை அநியாயத்தின் பிரதிபலிப்பாய் மாறாதிருக்க வேண்டும். இதனால் நியாயம் விளையுமா? இரக்கத்தை இதயத்தில் இருத்தாதவன் நியாயத்தை விடுத்து பழிவாங்கும் உணர்விற்கு தலை வணங்குகிறான். வினையை கொண்டு வினையை விதைத்து வினையை அறுக்க முனைகிறான். அநீதி என்னும் மார்க்கத்தில் சென்று அநீதி கொண்டே நீதி வழங்கத் துடிக்கிறான். நியாயம் வழங்க புறப்படுபவன் விதிப்பயனால் அநியாயம் இழைக்கத் துவங்குகிறான். அநியாய கடலில் மூழ்குகிறான். நியாயம் பழிவாங்கும் உணர்விற்கிடையே சிறு வித்தியாசமே உள்ளது. அந்த வித்தியாசத்தின் பெயரே தர்மம். உண்மைதானே?